ஒரு விதையில்தான் முழு விருட்சமும் அடங்கியுள்ளது. சங்கம யுகம் மனித சிருஷ்டிக்கான விதை விதைக்கக்கூடிய யுகம், வைரத்துக்கு சமமான யுகம், ஏறும் கலையினுடைய யுகம், ஜெகத்தை பரிவர்த்தனை செய்வதற்கான யுகம். இது பற்றி கீதையில் 9வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகனில் சொல்லப்பட்டுள்ளது. சர்வ பூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாவிகாம் கல்பஷ்ய குணஸ்தானி கல்பாதவ் விங்ருஜாமி அகம். ஹே குந்தியின் புத்திரனே, கல்பத்தின் முடிவு காலத்தில் அனைத்து தேவ தானவ பசு பட்சி மரம் செடி போன்ற ஜட சங்கம வஸ்துக்களின் கூடவே உயிரினங்கள் என்னுடைய சிவசமானமான பராஜோதியான லிங்க ரூப அபரா பிரகிருத்தியின் முதன்மையான படைப்பான பரம ஆகாச ரூபமான பரபிரம்ம ஜோதியில் ஒன்றிவிடுகிறார்கள். பிறகு கல்பத்தின் 16 கலையுடைய சத்யுக ஆதி காலத்திலிருந்து சிவபாபாவான நான் அவர்களை மறுபடியும் முழு கல்பத்தின் சதுர்யுகத்தில் வாழ்வதற்காக விடுவிக்கிறேன் என்று